தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரச்சாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ அவர் எலெக்ஷன் நிற்கிறாரு, ஜெயிப்பாரா தோக்குறாரா உங்களுக்கு என்ன சார் கவலை? நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்க்க வேண்டியது தானே, ஏன் அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? தமிழக வெற்றி கழகத்தை யாரும் விமர்சனம் பண்ணவே கூடாது. அப்போது பண்ணுங்க. அப்போ விமர்சனம் பண்ணுனா என்ன அர்த்தம்னா அவர் தான் மேலே இருக்காருன்னு அர்த்தம். ஊழலை பற்றியோ, லஞ்சத்தை பற்றியோ, இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கிறத பற்றியோ, நீதிமன்றங்களுடைய கண்டனங்களை பற்றியோ எதை பற்றியும் உங்கள் கவலைப்படுறது இல்லை. இந்த அரசாங்கம் பிச்சை எடுத்து நடத்துகின்ற நிலைமை வந்தாலும் அது விலக்கை ரத்து செய்ய மாட்டேன். இதுதான் அண்ணா. நீங்கள் பண்ணுறீங்களா? வந்ததும் சாராய கடையை திறந்தாச்சு. திராவிட இயக்கத்துக்கும் இவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அண்ணா பெயரை உச்சரிப்பதற்கு கூட இவர்களுக்கு யாருக்கும் தகுதியை இழந்து விட்டார். இல்லை, கூடுகிற கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறிடாது அப்படின்னு ஒரு பார்வையெல்லாம் வைக்கிறாங்க. இது யார் முட்டாள்களுடைய வாதம்? இது கூடுற கூட்டம் அப்புறம் ஓட்டு போடாமல் என்ன பண்ணுவான்? இந்த படம் இப்படி ரிலீஸ் ஆயிருக்குது அப்படிங்கிறப்ப எப்படி பார்க்குறீங்க சார்? இப்படி கசி விட்டுருக்குறாங்கன்றப்போ பெரிய கண்டனம். ஐயா, நான் சொல்கிறது ஜனநாயகம் படத்தை பற்றியெல்லாம் நான் கவலைப்படலை. ஜனநாயகமே இல்லை இங்கே. 2026 சார் எழுதி வச்சுக்கோங்க சார், அந்த சீட்டில் வந்து விஜய் தான் போய் உட்காருவார். ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு திருச்சி சவுந்தரராஜன் அவர்கள் நம்ம முன்னிருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய இந்த பிரச்சாரம் எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா பிரச்சாரம் வந்து ஒரு பக்கம் விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க, இவர் வந்து ஜெயிப்பாரா மாட்டாரா அப்படின்னு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரச்சாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ அவர் எலெக்ஷன் நிற்கிறாரு, ஜெயிப்பாரா தோக்குறாரா உங்களுக்கு என்ன சார் கவலை? நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்க்க வேண்டியது தானே, ஏன் அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அவங்களும் தானே தேர்தல் கழகத்தில் இருக்கிறாங்க. அதுதான் அது ஒன்றும் அவர் ஜெயிப்பாரா தோப்பாரான்னு சந்தேகமாக இருக்கும் போது உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க வேண்டியது தானே. அவரை போய் எல்லா கட்சிக்காரரும் கடைசி நஞ்சாங்குஞ்சாலேருந்து கடைசி ஆள் வரைக்கும் போய் சும்மா அவரை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா, ஏன் பார்க்குறீங்க? தமிழக வெற்றி கழகத்தை யாரும் விமர்சனம் பண்ணவே கூடாது. அப்போது பண்ணுங்க. அப்போ விமர்சனம் பண்ணுனா என்ன அர்த்தம்னா அவர் தான் மேலே இருக்காருன்னு அர்த்தம். இப்போ ஒரு பர்சனுக்கு பிரயோஜனம் இல்லாத ஆளுன்னா அன்னோட்டீஸாக போயிடும். இது ஏன் எல்லாருடைய பார்வையும் அவர் மேலே போடுது? அதுக்கு காரணம் அவர் அவ்வளோ வல்லமை பெற்றவராக இருக்காருன்னு அர்த்தம். அதான் உண்மை, தெரியுதா? அதை விட முக்கியம் என்னன்னா, அவருன்னு இல்லை, இப்போ உள்ள நாடு உள்ள நிலையில் யாராச்சும் ஒரு பாப்புலரான ஆள் வெளியில் வந்தால் அவர் தான் ஜெயிப்பார். ஏன் காரணம்னா, ஏற்கனவே திமுகவை பார்த்தாச்சு, அதிமுகவை பார்த்தாச்சு. ஊழலை பற்றியோ, லஞ்சத்தை பற்றியோ, இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கிறத பற்றியோ, நீதிமன்றங்களுடைய கண்டனங்களை பற்றியோ எதை பற்றியும் அவங்க கவலைப்படுறதில்ல. ஊழலை பற்றி சொன்னால் பேச மாட்டேங்கிறான், லஞ்சத்தை பற்றி சொன்னால் பேச மாட்டேங்கிறான், இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கிறாங்களேன்னா பேச மாட்டேங்கிறான், பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்களே, வன்புணர்ச்சி நடக்குது, அதெல்லாம் என்னென்னா அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டுறாங்க. இப்படி தான் நடக்குதே தவிர சட்டம் ஒழுங்கு இல்லை. இதே தான் அங்கேயும். அதை 5 வருஷம் ஆனதுனால அதை மறந்துட்டோம், அவ்வளோதான். இது இப்போ ஒன்றுக்கு ஒன்று அண்ணன் தம்பி தான் 2 பேருமே. வேறு பழனிசாமியும் ஸ்டாலினும் அண்ணன் தம்பிங்க தான், வேறு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. மக்களுக்கு அது தெரியுது. அது தவிர இளைஞர் சமுதாயம் இவ்வளோ மோசமாக இருக்கிறாங்களேன்ற அவங்கள புரிஞ்சு வராங்க. பெண்களே நிறையா புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஆண்டுக்கு வந்து சராசரி ஒரு 10 லட்சம் பெண்கள் குடும்பத்தை தாலியாக இருக்கிறாங்க. யாராலன்னா, இந்த சாராய கடைகள் வந்ததனுடைய விளைவாக பல்வேறு காரணங்கள், ஆக்சிடெண்ட்டு, குடிச்சிட்டு கெட்டு போகிறது, அப்படி இப்படின்ற. அதோட உயிரோடு இருக்கிறவனும் தன்னுடைய குடும்பம் நடத்த முடியாமல் ஓடி போய் ஒளிஞ்சுக்கு வரான். ஏன்டா தண்ணி போட்டு அவனால் பியூர்லி அவனால் ஆண்மையோடு இருக்க முடியல. அதனுடைய அப்போ அந்த குடும்பங்களே நாசமாக போயிடுது. இதுக்கு இவ்வளவு காரணங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த காரணத்தை சொல்லி ஒரே ஒரு கொள்ளையடித்த பணத்தை தவிர வேறு எதை வச்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் நிற்கிறாங்க? அப்போ தமிழக வெற்றி கழகம் வந்துச்சுன்னா மதுவிலக்கு அமல்படுத்திடுவாங்கன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் அது அப்புறமா பேசுவோம். நான் சொல்கிறேன், இவங்க 2 பேரும் உதவாக்கரைகள். இன்னும் நாட்டு மக்களுடைய நன்மைகளை கருதாதவங்க, மக்களுக்கு விரோதமானவங்கன்ற முடிவு கட்டிட்டா யார் வேணால் வந்தால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போமே. நீங்கள் இப்போ நான் சொல்கிறது, நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறோம், பொண்ணு குழந்தை பக்கமாக குடும்பம் நடத்துமா, நான் வந்த ஒருபாடு பார்த்துக்குறோம்.
அதுக்குள்ளேயே நீங்கள் பெக்குமானா கல்யாணத்துக்கு முன்னாடியே பெக்க வச்சு அதுக்கு பிறகு தான் கல்யாணம் பண்ணி ஒரு பக்கம் தமிழக அரசியல் சூழலையும் ஒரு பக்கம் பேசுறாங்க சார். என்னன்னா திமுகவினுடைய வெற்றி ஏன் வரணும் அப்படின்னா பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரே வல்லமை பெற்ற கட்சினா அது திமுக மட்டும்தான். தாவேகா வந்து பெருசா எதிர்க்காது. ஏன்னா அவங்களுடைய பட விஷயத்திலேயே அவங்க வந்து பெருசா பாஜகவுக்கு எதிராக பேசுறது இல்லைங்கிறப்போ தாவேகாவை எப்படி நம்ம நம்புறது அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறாங்களே சார். சார் தாவேகா வந்து வந்த பிற்பாடு பார்க்க வேண்டியது நான் சொன்ன முதல்ல அந்த பொண்ணு வந்த பிற்பாடு குடும்பம் நடத்துறதை பற்றி பார்த்துக்கோன்றேன். நீ இருக்கிறவன் இப்போ பிஜேபி எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ளே வந்தான்? உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். 82 நான் திருச்சியில் இருந்தேன். எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் நான் தான். புதுக்கோட்டை உட்பட்ட மாவட்டம் கரூர் எல்லாம் சேர்த்து நான் தான் மாவட்ட செயலாளர். அதிமுகவில் ரொம்ப வலுவாக இருந்தேன். திமுகவிலையும் சுப்ரீமில் இருந்தேன். ஆச்சா அங்கே வந்து ஒரு நாள் திடீர்னு 82 ஒரு செய்தி வந்தது. இந்து முன்னணி ராமகோபாலன் கூட்டம் போட்டிருக்காருன்னாங்க. எங்கே? திருச்சி டவுனில். ஐ வாஸ் ஷாக்குடு. என்னடா அது இங்கே வந்து வாலாட்டுறாங்களா, எப்படி வாலாட்டுறாங்கன்னு போய்ட்டு நான் உடனே எஸ்பிக்கு ஃபோன் பண்ணேன். எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி நான் உடனே உங்களை பார்க்கணுன்னேன். நான் 9 மணிக்கு ஆஃபீஸுக்கு வந்துடுவேன் சார் அப்படின்னாப்புல. இல்லை அதுக்கு முன்னாடியே பண்ணி நான் 6 மணி அதுக்கு முன்னாடியே நான் பார்க்கணுன்னு போனேன். யாரை கேட்டு இது மாதிரி வந்து ஒரு ராமகோபாலனை கொடுத்தீங்களே, ராமகோபாலனுக்கு எப்படி கூட்டம் கொடுத்து வந்தீங்க? இது வந்து பெரியாருடைய பூமி, இங்கே வந்து இந்து முன்னணி வர்றதுக்கு என்ன காரணம்? அப்படின்னா நீங்கள் ராமகோபாலன் வேணால் வரலாம், ஏன்ட்டா அவங்க போட்டிருக்கிற இடம் ஒரு குகைமான இடத்துல அந்த கூட்டத்தை போட்டான். எப்படின்னா தாலுக் போலீஸ் ஸ்டேஷன், டவுன் போலீஸ் ஸ்டேஷன், ஆர்டிஓ ஆஃபீஸ் எல்லாம் இருக்கும். ஒரு குகை திருச்சியில் டவுன் ஹால்னு ஒரு பகுதி இருக்கும். அந்த இடத்துல போகலாம். ஆனால் ஆள் மாத்திரம் உயிரோடு ஊருக்கு போய் சேர முடியாது சார்ன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாதுகாப்பு முடிஞ்சால் கொடுத்துவாங்க, இல்லைன்னு நான் வரேன்னு எழுந்திரிச்சு வந்துட்டேன். அவர் என்ன பண்ணார், அவங்கள கூப்பிட்டு இங்கே திருச்சியில் கூட்டம் போட்டு வில்லங்கமெல்லாம் பண்ண வேணாம், நீங்கள் கூட்டம் போட வேணாம் போங்கடான்ட்டார். இப்படி இருந்த ஒரு நாட்டில் இன்றைக்கி எப்படி இவ்வளோ பேர் வந்தான்? இது திமுகவினுடைய மூல கொள்கை என்பது ஜாதி ஒழியணும், மதம் ஒழியணும், கடவுள் ஒழியணும், காந்தி ஒழியணும், காங்கிரஸ் ஒழியணும். இதுதான் திமுகவினுடைய மூல கொள்கைகள். இதையே தான் அண்ணா வந்து ராயபுரத்தில் ராபின்சன் பூங்காவில் முதல்ல கூட்டம் நடத்தும் போது இது வந்து திமுக வேறு வேறு அல்ல, இரண்டும் இரட்டை குழல் துப்பாக்கி, ஒரே கொள்கை, அந்த கொள்கை தான் நம்மளுது அப்படின்னு சொன்னார். இதுக்கு வந்து அப்படி இருக்கிற போது அண்ணா சாகுற வரைக்கும் இதில் எங்கேயுமே குந்தகம் வரல. ஒரு சிவாஜி கணேசன் திருப்பதிக்கு இது யாருக்கும் சொல்லாமல் ரகசியமாக போயிட்டு வந்தார். உடனே அண்ணா என்ன பண்ணார், அண்ணாவுக்கு 10 நாள் கழிச்சு இந்த தகவல் கசிஞ்சு வந்தது, கட்சி விட்டு நீக்குங்கன்ட்டார். புரியுதா? அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தில் இன்றைக்கி இருக்கிறது திமுகவா? திமுகவினுடைய கொள்கையில் அவர் பட்டயம் பண்ணுற போது, கட்சி ஆரம்பிக்கிற போது உழைக்கிறவர்கள் வாழுங்கள், பிழைக்கிறவர்கள் வராதீர்கள்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். நாம் அரசியல் ஈடுபடுவது சில்லறை பதவிகளுக்காகவோ சிங்கார வாழ்வுக்காகவோ அல்ல, நம் இனத்தினுடைய விடுதலைக்காகவே நாம் அரசியல் ஈடுபடுகிறோம், அதன் பொருட்டே அரசியல் எடுக்கிறோம்னாரு. நாம் நீ ஒரு கட்சியை ஆரம்பித்து ஆட்சிப்படத்தில் அமர வைத்து விட்டு அதோடு உன்னுடைய பணி நிறைவடைந்து விட்டதாக கருதாதே, கூர்ந்து கவனித்து கொண்டிரு, தவறு நேர்ந்தால் சுட்டிக்காட்டு, மேலும் தவறு நேர்ந்தால் தட்டிக்கேள், மேலும் தவறு நேர்ந்தால் அதை அழிப்பதற்கு போராடுன்றார். இதெல்லாம் அண்ணா, தெரியுதா? அதனால் அப்படிப்பட்ட அவருடைய இயக்கமாக இன்றைக்கி இருக்குது. அண்ணா செத்த அன்னைக்கு அண்ணாவனுடைய கொள்கையில் சேர்த்து புதைச்சாச்சு. அதுக்கு பிறகு அண்ணா வந்து சட்டமன்றத்தில் கருத்திருமன் கேட்குறாரு. 68 கருத்திருமன் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர் கேட்குறாரு, மதுவிலக்கில் உங்கள் கொள்கை என்னன்னு. அண்ணாவை மதுவிலக்கை ரத்து செய்ய மாட்டேன், அதனுடைய கொடுமை எனக்கு தெரியும், குடும்பங்கள் சிதைந்து போகும்னார். இந்த அரசாங்கம் பிச்சை எடுத்து நடத்துகின்ற நிலைமை வந்தாலும் மதுவிலக்கை ரத்து செய்ய மாட்டேன். இதுதான் அண்ணா. நீங்கள் பண்ணுறீங்களா? வந்ததும் சாராய கடையை திறந்தாச்சு. அதனால் 69 பிப்ரவரி 3ஆம் தேதியோட திமுக முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு இருக்கிறது திமுக இல்லை, ஒவ்வொன்றா மாற்றிக்கிட்டே வந்துட்டாங்க. நான் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்ததுலேருந்து, இடஒதுக்கீட்டில் வாங்கி கொடுத்ததுலேருந்து சமூக நீதிக்காக பேசுறீங்க, திமுக தானே பண்ணுது. நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. நீங்கள் 4 காரியம் நல்லதாக செய்கிறதானாலும் எது மூலமோ அதை விட்டுறீங்களா? அப்போ அது எதுக்கு உங்களுக்கு? நீங்கள் செய்யறதுக்கு வந்தீங்க, செய்யணும், செய்யாத பற்றி நான் கேட்கல. ஆனால் நான் கேட்குறது வந்து செய்யாததுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க, செய்த தவறுகளுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க, அதுதான் தவிர. 3 லட்சம் அண்ணா இருந்த காலத்தில் பட்ஜெட் 200 கோடி, இன்றைக்கி 3 லட்சம் கோடி, அதோட 5 லட்சம் கோடி கடன் வேறு. இவ்வளவும் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செஞ்சீங்க? இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பத்திரிக்கையில் பார்த்தா, அதை பத்திரிக்கை கட்டிங் எடுக்கணும்னு பார்த்துட்ருக்கேன். ஒரு பிரிட்ஜ் 60,000 கோடிக்கு கட்டின பிரிட்ஜு இடிஞ்சு விழுந்துருச்சுன்றான் 3 மாதத்தில். அப்போ அவன் என்ன லட்சணமாக நீங்கள் கட்டியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் வந்து
எந்த தகுதியும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அதாவது தொழிலாளர்கள் 8 மணி நேரம் வேலைன்னு உலகத்தில் அறிவித்த போது அண்ணா முதல்ல அதை வரவேற்று 8 மணி நேரம் வேலை என்று சொல்லி மேனாள் விழான்னு ஒவ்வொரு ஆண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் மேனாள் விழா கொண்டாடும். அந்த தொழிலாளர் தினம்ன்று கொண்டாடும். ஆமாம், யாரோ சொன்னான்னு 12 மணி நேரம் வேலைன்னு நீ ஒரு சட்டமன்றம் கையில் இருக்குது, அங்கே இருக்கிற எம்எல்ஏக்களுக்கு எதுவும் தெரியாதுன்றதுனால உடனே 12 மணி நேரம் வேலைக்கு சட்டமே கொண்டு வந்துட்டியே. அதை அப்போ உனக்கு என்ன தெரியும்னு அர்த்தம்? உனக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் தான் வாபஸ் வாங்கிட்டாங்கல்ல சார். நீங்கள் விவசாயம் பண்ணிட்டு மறுநாள் நான் தொடச்சிக்கிட்டு வந்துட்டேன்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா? சொல்கிறதுக்கு நீங்கள் ஏன் அப்போ அந்த அளவுக்கு அறிவு இல்லைன்னு தானே அர்த்தம். அதனால் நான் பண்ணிவிட்டு மறுநாள் நான் தொடச்சிக்கிட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இதெல்லாம் தவறானது. அதனால் அதே இது மூலக்கொள்கையில் ஒன்று. மே தினம் விழான்றது நம்மளுடைய திமுகவில் ஒவ்வொரு ஆண்டும் மே 1ஆம் தேதி மே தின விழா கொண்டாடுவோம். எதுக்காக கொண்டாடுவோம்? தொழிலாளர் தினம். அவங்களுக்கு 8 மணி நேரத்துக்கு வேலை கொடுத்தோம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. நீ போய் 12 மணி நேரத்தை சட்டம் கொண்டாந்தானே அந்த அளவுக்கு உனக்கு அறிவு இல்லைன்னு தானே அர்த்தம். புரியுதா? தான் திரும்ப சொன்னாங்க நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறது சரியான முறையல்ல. நீ செய்கிற போது அதாவது அண்ணாவை பார்த்து என்ன சொல்கிறாங்க, யுவர் டேஸ் ஆர் கவுண்டடுன்னாரு. அண்ணா சொன்னார் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டுன்னார். உங்களுடைய நாட்கள் எண்ணப்படுகிறதுன்னாரு. நான் அளந்து தான் காலை வைக்கிறேன்னாரு அண்ணா. அதுதான் அண்ணா. நீ அளந்து தானே வைக்கணும், நீ என்ன பண்ண? அதனால் ஒரு இயக்கம் இது அல்ல. இது நான் 71லேயே திருச்சியில் திமுக மாநாடு நடந்தது. அப்போல்லாம் நான் பொதுக்குழு நான் தான் தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டு வாங்கினோம் பொதுக்குழு திமுகவில். அப்போ 130 பேர் தான் இருப்பாங்க. பொதுக்குழுன்றது 3 நாள் நடக்கும். அந்த பொதுக்குழு உறுப்பினர்களை பார்த்து எல்லா தலைவர்களும் பயந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு புத்தகம் 40 பக்கத்துக்கு ஒரு புத்தகம் அடித்து, திமுக என்பது இப்போ நிறம் மாறிடுச்சு, இது திமுக அல்ல, திருவாளூர் மு கருணாநிதி கழகம்ன்ற ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி, நீங்கள் தலைவர், உங்கள் மனைவி தயாளம்மாள் மகளிரணி தலைவி, மாறன் பாராளுமன்ற தலைவர், உன் பையன் ஸ்டாலின் இளைஞரணி தலைவர், இதுதான் கட்சியா அப்படின்னு போட்டு 40 பக்கம் போட்டு கையிலே கொடுத்துட்டு அந்த பொதுக்குழுக்கும் நானும் போகிறேன். அதனால் கட்சி அதனுடைய பூரா கேரக்டர் முடிச்சிச்சு. பெயர் பலகை மட்டும் வச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு நாங்கள் திராவிட கழகம்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. எல்லாம் திராவிட இயக்கத்துக்கும் இவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அண்ணா பெயரை உச்சரிப்பதற்கு கூட இவர்களுக்கு யாருக்கும் தகுதியை இழந்து விட்டார்கள். நான் தான் உரிமையாளன்னு சொல்ல வரல. ஆனால் நீங்கள் உங்களுக்கு அந்த உரிமை அந்த அண்ணா பேரை சொன்னால் அதனுடைய முறைப்படி நீங்கள் இருக்கணும். இல்லையே, நீ இல்லை. அவர் பழனிசாமிக்கு அதை பற்றியே ஒன்றுமே தெரியாது. கையில் 25 கயிறு கட்டிக்கிட்டு உட்காந்துருப்பார் அவங்கள. அதனால் இது அல்ல இன்றைக்கி இருப்பது இல்லை. யாரோ மக்கள் உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டாங்க, வெறுப்படைஞ்சு இருக்கிறோம். கேட்குற போது எனக்கு எல்லா கட்சியிலையும் நல்லா நெருக்கமான நண்பர்கள் தலைமையிலேருந்து தலையிலேருந்து வால் வரைக்கும் இருக்காங்க. இன்னும் எல்லா கட்சியிலும் இருக்காங்க. அதை கேட்குற போது என்ன பண்ணுறது, நடக்குது, நாங்கள் சும்மா இருக்க வேண்டியதாக தானே இருக்குது, வேறு ஒன்றும் பண்ண முடியல அப்படின்றாங்க. ஏன் பண்ணால் வெளியில் வர வேண்டியது தானே, வெளியில் வந்தால் நாங்கள் அனாதை ஆகிடுவோம், நாங்கள் என்ன பண்ணுறது? அப்படி இருக்கிறவன் தான் இருக்கானே தவிர இருக்கணும்னு கொள்கை மறவர்கள் அங்கே இல்லை, கொள்ளைக்காரர்கள் இருக்காங்க. இதுதான் உண்மை. அப்படி ஆகிட்ட பிற்பாடு மக்கள் பார்க்குறாங்க, வெறுத்து போய் என்னடா பண்ணுறதுன்னு பார்க்குறான். திரும்பி பார்க்குறான், யாரும் இல்லைன்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் வந்திருக்கார். நான் அவரை பார்த்தது கூட கிடையாது. சரி, அவர் பின்னால் மக்கள் தயாராக இருக்கிற மக்களுக்கு ஒரு ஆள் கிடைச்சார். அவரை நீங்கள் ஒரு கூட்டத்துக்கு போகாமல் அதுக்கு பேச முடியாமல் அது இதுன்னு கண்டிஷன் போடுறீங்க, அதுவே அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். ஆனால் அவனை கண்டிஷனை பற்றியெல்லாம் மக்கள் கவலைப்படலை. மக்கள் அவருக்கு பின்னால் போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. அவர் பேசினாலும் பேசாட்டியும் வந்தாலும் வராட்டியும் ஓட்டு போடுறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. அதனால் அவருடைய விஜயனுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. அது அணை கடந்து போயிடுச்சு. நீ என்ன அணை கட்டினாலும் ஒன்றால் முடியாது. காரணம், நீங்கள் செய்த தவறுகள் அவ்வளவும் குட்டிச்சவராக போயிருக்கு. இல்லை, கூடுகிற கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறிடாது அப்படின்னு ஒரு பார்வையெல்லாம் வைக்கிறாங்க. இது யார் முட்டாள்களுடைய வாதம்? இது கூடுற கூட்டம் அப்புறம் ஓட்டு போடாமல் என்ன பண்ணுவான்? அது என்ன வாதம்? அது சரியான வாதமா? அப்புறம் கூடுற கூட்டம்லாம் ஓட்டாக மாறாது, அவர் அரசியலுக்கு தகுதி இல்லை, அவருக்கு ஆளை தெரியாது, இதெல்லாம் அவங்க ஒரு 20-30 அமைப்பு இதை வச்சுருக்காங்க. ஆளாளுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி தொலைக்கிறா, இந்த மாதிரி அவன் நம்மளை அழிச்சிடுவாங்க போல இருக்க, அதனால் சொல்லுங்கடான்றான். அவன் தோணுனது எதாவது சிந்திச்சு ஏதோ ஒரு கயிறை விட்டுக்கிட்டே நிற்கிறானுங்களே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அதில் விஜய் வந்தால் எம்ஜிஆருடைய ஆட்சியை கொடுத்துருவாரு அப்படின்னு நம்ம நம்ப முடியும். நான் அது அப்புறமா வர்றேன். முதல்ல இதை கணக்கு முடிப்போம். அவர் வந்துட்டா, ஏன் நீ உங்களை முதலமைச்சரான பண்ண மாட்டீங்களா?
அங்கே கவர்மெண்ட் இருக்குது, கவர்மெண்ட் மெஷினரி இருக்குது, உங்களுக்கு என்னென்ன சட்டங்கள்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்கிறான். அதை கொண்டாந்து கொடுத்து இது இப்படி இருக்குங்கன்னு சொன்னால் அதில் எதுவும் நியாயம் தப்பு அவர் தானே உங்கள் வேலை. நீங்கள் பாக்கியெல்லாம் அவன் கொடுத்துருவான். நீ உனக்கு என்ன வேணுமோ அதை சொல்லிட்டா அவன் கொண்டாந்துல இல்லை இது அவன் ஒன்று அதாவது ஒரு திட்டம் ஒன்று கொண்டான்னு வச்சுக்குவான். அவன் என்ன பண்ணுவான், ஒரு 4 சஜஷன் கொடுப்பான், ABCDன்னு. இதில் நீங்கள் பார்த்து இதில் எது எப்படி பண்ணலாமா சொல்லுங்கன்னா, எது ரைட்டாக இருக்கோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ இது நியாயமாக தெரியுது செலக்டடுன்னு போட்டிங்கன்னா அவ்வளோதான் ஆக்ட்ரு. அதுதானே தவிர போன நாள் டே பை டே நீங்கள் தெரிஞ்சுக்க வரீங்க யார் இவங்கெல்லாம். எங்கேயாச்சும் ஒரு தனியாக ஒரு காலேஜ் வச்சு படிச்சுட்டு வந்தவங்களாம் இவங்கெல்லாம் யார் புறவையிலேயே மந்திரியாகவும் முதல் மந்திரியாகவும் எம்எல்ஏவும் வந்தவங்களா? ஒன்றும் கிடையாது. காமராஜர் 3வது படிச்சுட்டு மளிகை கடையில் வேலை செஞ்சார். அவர் படிப்படியாக வளர்ந்து ஆல் இண்டியா லெவலில் பெரிய லீடர் ஆனார். 3 பிரைம் மினிஸ்டர்களை தேர்ந்தெடுத்தார். இதுக்கு லாங்குவேஜ் ஹிந்தியும் சரியாக தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. அப்படிப்பட்ட ஆள் எவ்வளோ பெரிய வேலையை பண்ணியிருக்கிறார். அதனால் முடியாதுன்றதெல்லாம். எம்ஜிஆர் மாத்திரம் என்ன படித்தார்? 3வது தான் படித்தார். கருணாநிதி என்ன படித்தார்? 9வது என்னமோ தான் படித்தார். அவ்வளோதானே நீங்கள். அல்லது படித்தவன் தான் இல்லை, படித்தவன் தான் ஆகட்டும் உருப்படியாக டிகிரி. நான் படிக்கிற போது வாத்தியார் என்ன சொன்னேன், கஷ்டப்படாதரா கம்முன்னுறா, பரீட்சைக்கு 10 நாள் முன்னாடி 10 கேள்வி வரும், 3 எழுதுனா பாஸு, அதுவும் நீ மார்க் எழுதுனால நாங்கள் கிரேஸ் மார்க் போட்டு பாஸ் பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஸ்கூலில் நான் படித்தவன், புரியுதா? அதனால் படிக்கிறதுன்றது பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுன்னு 1% தான். நீங்கள் வெளியில் படிக்கிறது தான் 99. அதை சேர்த்தா தான் நீங்கள் வளர முடியும். பள்ளிக்கூடத்துலேயே எல்லாம் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ்லேயே பூரா சொல்லித்தர மாட்டான். ஒரு புள்ளி வச்சு காட்டுவாங்க, அதை வச்சு நீங்கள் லைப்ரரி அது இதை வச்சு உங்களுடைய அறிவை வளர்த்துக்கணுமே தவிர நீ அதோட BA சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துட்டா அதோட நீ பெரிய அறிவாளின்னு அர்த்தம் இல்லை. படிக்கணும், அதுக்கு மேலே படித்து உன்னுடைய அறிவை நீ வளர்த்துக்கணும். அது சாதாரண ஆளே வளர்த்துக்க முடியும். அதுக்கு உதாரணமாக பெரிய பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார், எம்ஜிஆர் இருந்தார், எல்லோரும் அப்படியெல்லாம் வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போது ஜனநாயகன் படமெல்லாம் இணையத்தில் வைரலாக பரப்பப்பட்டிருக்குது. அதுவும் தேர்தல் நேரத்தில் இந்த படம் இப்படி ரிலீஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறப்ப எப்படி பார்க்குறீங்க சார்? இப்படி கசி விட்டுருக்குறாங்கன்றப்போ பெரிய கண்டனம். ஐயா, நான் சொல்கிறது ஜனநாயகம் படத்தை பற்றியெல்லாம் நான் கவலைப்படலை. ஜனநாயகமே இல்லை இங்கே. தமிழ்நாட்டில் ஜனநாயகம் இருக்குதா? நீ பணம் கொடுத்து இப்போ கேள்விப்படுறேன், வில்லிவாக்கத்தில் ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபா கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு ஓட்டுக்கு எங்கேருந்து கொடுக்குறான்? இப்போ இந்த ஓட்டுக்கு அங்கே நிற்கிற கேண்டிடேட்டுடைய தாத்தாவே எனக்கு தெரியும். கவுன்சிலராக இருந்தார், சாதாரண ஆளாக இருந்தார். அவங்க தாத்தா யார், கார்த்திகன் ஒருத்தர் நிற்கிறாரு, அவங்க தாத்தாவே எனக்கு. நான் ரிப்பன் பில்டிங்கில் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராக இருந்திருக்கேன், புரியுதா? அப்போ அவர் கவுன்சிலராக இருந்தார். எனக்கு எல்லாரையும் தெரியும். ஏது பணம் உங்களுக்கு? யாருடைய வீட்டு பணம்? ஒரு ஓட்டுக்கு 10,000 கொடுக்கறதுக்கு பணம்னா அப்போ மக்கள் வாங்குற போதே நினைப்பாங்க, அப்பா எவ்வளோ கொள்ளை அடிச்சிருப்பாங்க, இது மாதிரி 10,000 தர்றான் அப்படின்னு பார்க்க மாட்டாங்களா? அவங்களுக்கு என்ன அறிவே இருக்காதா? நீங்கள் கொண்டாந்து என்கிட்ட திடீர்னு ஒரு பணத்தை கொடுத்தீங்கன்னா, எப்பா பயமாக இருக்குதுடா, இதே தான் நீ தான் போலீஸ் ரிலீஸ் பண்ணாலும் நிற்குதா, நீ எடுத்துகிட்டு போடான்னு தூக்கி வரைஞ்சி விட மாட்டோம். இப்போ அதுவும் இப்போல்லாம் யாராச்சும் ஒரு பெட்டி ரோட்டில் கீட்டில் பார்த்தா கூட தொட மாட்டாங்கிறான். வெடி இருக்குமா, அதுக்குள்ளே என்ன இருக்குமோன்னு பயமாக இருக்குல்ல. அதனால் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் பணம் இப்போ ஜனநாயகம்ன்றது பூரணமாக போயிடுச்சு. அண்ணா அந்த காலத்தில் சொன்னார், பணத்தால் ஆளுகின்ற ஆட்சி பணக்காரன் ஆட்சியே, பணக்காரமே தவிர ஜனநாயகம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அண்ணா அவனுடைய கொள்கைப்படி என்னென்னா ப்ரொப்போர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் வேணும்னார். அது ஒரு பெரிய தியரி. அது அதன்படி பார்த்தா கடைசி ஓட்டுக்கு கூட சட்டமன்றத்தில் வலிவு இருக்கும், ஒரு ஓட்டுக்கு கூட மரியாதை இருக்கும். ஓட்டு கட்சியினுடைய கொள்கையில் பிரதான கொள்கை என்னென்னா, தலைமை பார்த்து ஒரு சீட்டு கொடுக்கறது கிடையாது. கீழே தொண்டர்கள் பார்த்து தகுந்த பண்ணி இன்னாருக்கு சீட்டு கொடுக்கணும், அவர் இத்தனை வருஷம் கட்சியில் இருக்கார், இத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிருக்காரு, இவ்வளோ உழைச்சிருக்காரு அப்படின்னு தொகுதியில் செலெக்ஷன் பண்ணி. ஆனால் இதுலேயே என்னென்னா, உழைச்சவங்களுக்கு இடம் கொடுக்காம எல்லாருமே இவங்க சொல்லக்கூடிய ஆட்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதே தான் நான் சொல்கிறேன். மேலே ஒரு 10, 20 பேர் 50 பேர் உட்காந்துக்கிட்டு கீழே இருக்கிறவங்கள கூலிக்காரர்களாக மாற்றி விட்டார். அண்ணா அவர்களை கொள்கை மறவர்களாக வளர்த்தார். இவங்க கூலிக்காரர்களாக மாற்றிட்டாங்க. இன்னும் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன்னா, 2019 என்னுடைய தொகுதியில் உட்காந்துருந்தேன். ஒரு கேண்டிடேட்டுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க திமுகவில். ஆனால் ஒரு வேலையும் கிடைக்கல. 10 நாள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. அந்த மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு கேட்டேன், என்னப்பா இது மாதிரி 10 நாள் தான் இருக்குது, ஒன்றுமே வேலை காணுமேன்னா, ஐயா மேலேருந்து இன்னும் கவனிப்பு இல்லையான்றான். புரியுதா உங்களுக்கு? அப்போ கவனிப்பு இல்லைன்னு சம்பளம் வரல, கூலி வரல, நாங்கள் வேலை செய்யலை, அதுதானே அர்த்தம்? அப்படியா மாற்றியாச்சு. முதல்லலாம் நாங்கள் அண்ணா கூட இருக்கிற போது இங்கே ஏதாச்சும் ஒன்றுன்னு சொன்னால் அங்கே நெருப்பட்டு எரியும்.
அதை மாதிரி தான் கட்சி வச்சுருந்தோம். கட்சி தொண்டனும் அப்படி தான் இருந்தானோ, ஃபயர் பிராண்டாக இருந்தான். புரியுதா? அதை சட்டமன்றத்தில் இவரே பக்தவச்சலுமே அதை சொல்லியிருக்கார். அப்படி கட்சிக்காரன் நாங்கள் தேர்தல் நடத்துகிற போது கட்சிக்காரங்க வருவாங்க, டீ கூட நாங்கள் வாங்கி தர மாட்டோம். இன்னும் மொத்தமே ஒரு 62 ஒரு தொகுதிக்கு மொத்த செலவே 1700 அதுவும் எம்ஜிஆர் அழைச்சிட்டு போய் ஒரு சிறப்பு கூட்டம் நடத்தி 4 அண்ணா டிக்கெட் போட்டு 2000 ரூபா கலெக்ஷன் பண்ணி அதில் 300 ரூபா செலவு போக பாக்கி 1700 வச்சு நான் தான் நடத்தினேன். அந்த கேண்டிடேட் ஜெயிச்சு வந்துட்டார். ஜெயிச்ச ஆப்போசிட் கேண்டிடேட் ரொம்ப பவர்ஃபுல், டிஸ்ட்ரிக்ட் போர்டு பிரசிடெண்ட்டாக இருந்தவர், நம்மால் ஒன்றுமே இல்லாத ஆள். தெரியுதா? அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத வெங்கலம் மணின்னு ஒருத்தர், இங்கே சைக்கிள் ரிக்ஷா ஓட்டினவர், ஒரு எஸ்சி கேண்டிடேட்டு, பெரம்பலூரில் கேண்டிடேட்டு தேவைப்பட்டதுன்னு சொல்லிட்டு அந்த இவரை கூப்பிட்டு, இவர் பெரம்பலூர் சொந்தக்கூர் கூப்பிட்டு 62 சீட்டு கொடுத்து அவர் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனார். இன்றைக்கி வந்து 20 கோடி 30 கோடி இருக்கா, சரி சீட்டு தரேன்னா என்னையா இது நாடா இது? நீ என்ன சொல்கிற? 20 கோடி நான் கொண்டாந்து செலவு பண்ணணுன்னா எனக்கு வசதி எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ நான் கொள்ளை அடிக்கணும், நான் கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்து அதை பணத்தை காட்டணும், நீ கொடுக்கணும், அது ஜெயிக்குதா தேய்க்குதா? ஏன்னா இது ஒரு அரசியலே இல்லை, பெரிய கொள்ளை கூட்டம், ராபரி. அது ஒன்றும் சந்தேகம். அந்த ராபரி ஒழிஞ்சால் தவிர இந்த நாட்டுக்கு விமர்சனம் கிடையாது. 2 இயக்கங்களும் இயக்கங்களே அல்ல. நான் அதிமுக ஃபவுண்டர் மெம்பர் நான். நீங்கள் எம்ஜிஆருடைய நினைவு இடத்துக்கு போயிட்டீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கையெழுத்து போட்ட படிவத்தில் என் கையெழுத்து இருக்கும். இங்கேயே கூட என்னுடைய காப்பி இங்கேயே வச்சுருக்கிறேன், சொல்கிறேன் நான். அதே மாதிரி டிஎம்கேல திமுகவில் நான் வந்து டாப் ஓட்டு வாங்கினேன் பொதுக்குழுவில். இதுதான் எனக்கு அவ்வளோ செல்வாக்கோடு தான் இருந்தேன். எவ்வளோ அந்த கட்சியை பற்றி 52லேருந்து அண்ணா கூடயே இருந்தவன். புரியுதா? எல்லாமே தெரியும். அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் இது கட்சியே இல்லை, ஜனநாயகம் இல்லை, இது வந்து ஒரு பெரிய மோசடி. எனக்கு ரொம்ப வேதனையோடு சொல்கிறேன். நான்லாம் இன்னொரு தடவை எனக்கு வயது 88 நான் வந்து இனிமேல் 3 வருஷம் இருப்பேன் போவேன் வருவேன்றது வேறு விஷயம். ஆனால் நாடு குட்டிச்சவராகுது அப்படின்ற கவலை எனக்கு அதிகமாக இருக்குது. இந்த பக்கத்தில் இருக்கிற ஈழம், நாடு கெட்டுப்போனால் நாடு இல்லையேல் வீடு இல்லைன்னார் அண்ணா. நாடு நாடு இல்லாவிட்டால் ஏது வீடுன்னார் எம்ஜிஆர் படத்தில். நாடு இல்லைன்னா நீ வாங்குகிற பெரிய பங்களா மயிறு மட்டை எல்லாமே வீணாக போயிடும். பிச்சைக்காரன் தான், எல்லோரும் பிச்சைக்காரன் ஆகிடுவான். புரியுதா? இப்போ இதில் இலங்கையில் நான் போய் ஒரு இதில் அங்கே இருந்த ஒரு பெரிய ஊரில் ஒரு பேர் வயதானதுனால ஊர் பேர் மறந்து யாழ்ப்பாணத்தில் இருந்தேன். பெரிய அரண்மனை மாதிரி வீடு, 10 காரு, 10-12 ஆள், திருமண திசையில் இப்படி ஆள், என்ன ஐயா வேணும்பா. அந்த வீட்டில் குழந்தைங்கள்லாம் மகாராணிகள் மாதிரி தான் இருந்தாங்க. அவங்களுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் முள்ளிவாய்க்கால் நிகழ்ச்சி நடந்த பிற்பாடு பார்த்தா அந்த வீட்டு குழந்தை கிழிஞ்ச பாவாடை கட்டிட்டு தட்டை எழுந்திக்கிட்டு நிற்கிது. எங்கே இருந்தது? மகாராணியாக இருந்தது பிச்சைக்காரி ஆகிட்டான். நாடு கெட்டுப்போனால் எல்லாருக்கும் அதான் நிலைமை. அதை நினச்சி தான் இந்த மக்களுக்கு இப்போ 100 வருஷமாக இந்த மக்களை காப்பாற்றி அழைச்சிட்டு வந்தோமே. சாதாரணமாக 1900 வந்து 1% கூட நம்ம ஆள் படித்தவங்க கிடையாது. அதெல்லாம் கொண்டு வந்து ஒரு இயக்கம், இதுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் தியாகம் பண்ணியிருக்கான், ரத்தம் செஞ்சிருக்கான், குடும்ப வாழ்க்கையை இழந்திருக்கிறான், சொத்து சுகத்தை இழந்திருக்கிறான். அவ்வளோவும் பண்ணி ஒரு இயக்கத்தை வளர்த்து ஒரு சமுதாயத்தை வளர்த்து விட்ருக்கோம். இதை வந்து கெட்டு போயிட்டால் என்ன பண்ணுறதுன்னு அந்த பயம்தான் எனக்கு இருக்குதே தவிர வேறு ஒன்றும் இனிமேல் எனக்கு இதுக்கு மேலே என்ன எந்த பதவி வேணும்? எனக்கு தேவையில்லை. நான் அண்ணா பேரை சொல்லிகிட்டு இருந்தாலே அதுவே பெரிய பதவி, அது போதும் எனக்கு. அண்ணாவை விட உயர்ந்த மனிதர் உலகத்திலே இல்லை. நான் தினம் 4 மணி நேரம் படிக்கிறேன். பெரிய லைப்ரரி இங்கேயும் வச்சுருக்கேன், ஊர்லேயும் வச்சுருக்கிறேன். இப்போது ஒரு புதுசாக ஒரு பெரிய லைப்ரரி, என் மனைவி இறந்துட்டாங்க 6 மாதத்துக்கு முன்னாடி, இந்த பெரிய லைப்ரரி ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் லைப்ரரியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 மணி நேரம் படிக்கிறேன். நான் உலகத்தில் இருக்கிற தலைவர்களெல்லாம் படிக்கிறேன். எந்த தலைவனும் அண்ணாவுக்கு ஈக்குவலாக கிடையாது. அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு இயக்கத்தை கொண்டு வந்து பாமர மக்கள்கிட்டேருந்து கொண்டு வந்து வளர்த்து அதெல்லாம் பண்ணார். அதெல்லாம் நாசமாக்கிட்டாங்க. நான் வந்து எதிரிகளை விட இந்த துரோகிகள் மோசமானவர்களாக தான் என்னுடைய கணக்கு. வர 2026 தேர்தல் வெற்றி யாருக்கு சார்? 2026 சார் எழுதி வச்சுக்கோங்க சார், அந்த சீட்டில் வந்து விஜய் தான் போய் உட்காருவார். அதில் ஒன்றும் சந்தேகம். மக்கள் தயாராக இருக்கேன். அவர் போய் அவரை தடுக்கிறாங்க. அதாவது சீப்பு ஒழிச்சுட்டா கல்யாணம் நின்றுடும் நினச்சிக்கிட்டு இவங்க தடுக்கிறாங்களே தவிர இதிலெல்லாம் ஒன்றும் இல்லை. மக்கள் ரெடியாக இருக்கிறான் ஓட்டு போடுறதுக்கு. காரணம் நீங்கள் பண்ண பாவங்கள்லாம் அவங்களுக்கு தெரியுது. அதனால் அவங்க ரெடியாக இருக்கிறான். நீ என்ன பணம் கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் போனாலும் வந்தாலும் போய் ஓட்டு போடுற இளைஞர்கள் வேகமாக இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு கூட்டம் இப்போ திமுகலாம் ஆரம்ப காலத்தில் வளர்ந்தபோது காசு இல்லை. கூட எதாவது செலவுக்கு வேணும்னா உடனே சிறப்பு கூட்டம்னு போடுவோம். டிக்கெட் 5 ரூபா 3 ரூபா 2 ரூபா போடுவான். பேச்சை கேட்கறதுக்கு டிக்கெட் காசு கொடுத்து வருவான் சார்.
அப்படி இருந்த ஒரு இயக்கம் இன்றைக்கு வந்து ஒரு ஓட்டுக்கு 10,000 கொடுக்குற அளவுக்கு நீங்கள் தயாராகிருக்கீங்க. அதாவது அவனுக்கு வந்து மக்களுக்கு வந்து சாராயத்தை கொடுக்குறீங்க. என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள்? அந்த மக்கள் எல்லாம் இந்த நாட்டை யாரும் கேள்வி முறை இல்லைன்னு நினச்சிட்ருங்களா? நல்ல அறிவுள்ளவர்கள், பெரிய அறிவார்ந்த பெரிய மக்கள்லாம் ஊமைகளாக போயிட்டாங்க. காரணம் பேசுறதில்ல. நல்லவர்கள் வந்து மௌனமாக இருக்கிறாங்க. அதுதான் நடக்குது. அதனால் இது வந்து நாட்டுக்கும் நல்லதல்ல, மக்களுக்கும் நல்லதல்ல. அதனால் நான் வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு பேசுகிறேன். எனக்கு ஒன்றும் எந்த கட்சியும் நான் வந்து என்ன நீ எந்த ஆறுனா நான் திமுகன்னு சொல்லுவேன். நான் இருந்த திமுக இப்போ இல்லை. நான் அண்ணா காலத்து திமுக அதோடு அப்படியே தான் இருக்கிறேன். எந்த கொள்கையும் ஒரு கொள்கை கூட நான் காம்ப்ரமைஸ் பண்ணதில்லை, விட்டதில்லை. அதான் இருக்கிறேன். அதனால் ஒரு முதல்ல நாடு நல்லா இருக்கணும். அதுக்கு பிறகு நீ எதாவது கொஞ்சம் பண்ணிக்கோ, அதை பற்றி பிரச்சனை இல்லை. நாடையே அழித்து சாப்பிட்டா கேட்குறான். நீதிமன்றத்திலே கேட்டாங்க, இயற்கை வளங்கள்லாம் அழிச்சிட்டிங்கன்னா அடுத்த சமுதாயத்துக்கு என்னையா வச்சுருக்கீங்கன்னா? ஒரு லஞ்சமும் ஊழலும் சமுதாயத்தை கேன்சர் மாதிரி அரிக்குதுன்னா இதெல்லாம் எங்கே போகிறது? வெட்டி ஆயிரக்கணக்கான லாரிகள் இருக்கிற இயற்கை வளங்கள்லாம் வெட்டி அங்கே இதுக்கு அனுப்புகிறானுங்களே, கேரளா எங்கேயும் அனுப்புகிறாங்களே, எல்லாம் என்ன அர்த்தம்? இது அண்ணா அந்த காலத்தில் சொன்னார். டாக்டர் இடத்துல கட்சி இருக்கலாம், கொலைகாரன் இடத்தில் கத்தி இருக்கக்கூடாது. யோகியர்கள் இடத்தில் பணம் இருக்கலாம். யோகியர்கள் இடத்துல பணம் இருந்தது அண்ணாமலை யூனிவர்சிட்டி கட்டினாங்க. யோகியர்கள் இடத்துல பணம் இருந்தது அழகப்ப செட்டியார்கள்னார். அயோக்கியர்கள் இடத்தில் பணம் இருக்கக்கூடாதுன்னார். யோகியர்களிடத்தில் பணம் இருக்கலாம், அயோக்கியர்கள் இடத்துல தான் அவன் இன்னும் என்ன அந்த பணத்தை வச்சு இன்னும் என்ன கொள்ளாடிக்கலாம் தான் பார்ப்பான். அதனால் கூடாதுன்னாரு. அப்படிப்பட்ட இயக்கம் இது. இன்றைக்கி இருக்கிற நிலையில் மக்கள் தயாராக இருக்காங்க. யார் தயாராக இருக்கிறாங்களோ இல்லையோ இவங்கெல்லாம் என்ன பணம் கொடுத்து என்ன குட்டிக்கானது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். 1967 காங்கிரஸ் மந்திரிகள் எல்லாரும் அவுட். ஒரே எலெக்ஷனில் ஒரு ஆள் கூட வரல. இந்த நாடு அதை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு, தெரியுதா? இன்னும் சொல்கிறேன், இரட்டை இலைக்கு தான் ஓட்டுன்னு சொல்கிறது வந்து எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆரே வேலை செஞ்சு 1980 பார்லிமெண்ட் தேர்தலில் 2 தொகுதி தான் ஜெயிச்சது, 40 தொகுதியில். ஜெயலலிதாவே போய் பர்கூரில் தோற்று போய் வந்தான். அதனால் மக்கள் வந்து அவ்வளோ விவரம் தெரியாமல் இல்லை. அவங்களுக்கு கோபம் வந்துட்டால் எந்த எக்ஸ்டெண்டுக்கும் போவாங்க. அதுதான் உண்மை. நீங்கள் கொள்ளையடித்த பணத்தை வச்சுக்கிட்டு எதாவது பண்ணலான்னு நினைத்தா அது ஒன்றும் பயன்படாது. இருக்கிற பணத்தை பத்திரமா வச்சிங்கன்னா நல்லது. இன்னும் 10,000 ஓட்டு கொடுத்தா போட்டுருவாங்களா? அதெல்லாம் ஒன்றும். இது 10,000 கொடுக்குறான், ஏன் அவனால் 1 லட்சம்? இவன் 10,000 கொடுக்குறவனை நான் கேட்குறேன், அவன் 1 லட்சம் கொடுக்குற அளவுக்கு வசதி இருக்கு அவனுக்கு, அதை கொடுக்கலாமே. இந்த நாடு நல்லா இருந்திருந்தா, ஒழுங்காக இருந்திருந்தா, நல்ல நேர்மையான முதலமைச்சர்கள் தலைமையில் இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் இருக்க கடைசி ஆளுக்கு 2 கோடி ரூபாய்க்கு குறையாமல் சொத்து இருக்கும். 2 கோடிக்கு குறையாமல் சொத்து இருக்கும். அவ்வளோ வளமிக்க நாடு தமிழ்நாடு. என்ன வளம் இல்லை இந்த நாட்டில் அப்படின்னா? அப்படிப்பட்ட நாட்டில் எல்லா வளத்தையும் நீ இவன் பாகம் போட்டுக்கிட்டா மக்கள் இளைஞர்கள் ஏமாந்து போகிறாங்க. ஏதோ உங்களை நம்பி சட்டை போட்டுக்கிட்டு வராங்களே தவிர ஏமாந்துடுறாங்க. அவங்கெல்லாம் தெளிவு பெற ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தான் அண்ணா ஒரு சினிமாவில் சொல்லுவார், ட்ராமாவில், வேலையற்றதில் நெஞ்சத்திலே விபரீத எண்ணங்கள் அதுதான் அரசே காலத்தின் குறிம்பார். எல்லாம் அவன் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான்னா நீ உன்னை காலி பண்ணுவான். இதுதான் உண்மை. அதனால் இது வந்து யாராலும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆட்சி, நல்ல ஆட்சி வரணும். அதுதான் என்னுடைய எண்ணம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கூட கருத்துல பந்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.